மக்களே, வேலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் தான் இன்னைக்கு நெஞ்சு பதற வச்சிருக்கு. தன்னுடைய சொந்த மனைவியவே கண்ணு துண்டமாக வெட்டி தன்னுடைய வீட்டினுடைய அலமாரியில ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு இந்த விஜயகுமார் அப்படிங்கிறவர். 3 நாளைக்கு அப்புறமா துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா காவல் நிலையத்துல புகார் கொடுத்து தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் தான் தன்னுடைய மனைவியை கொலை பண்ணி அலமாரில ஒழிச்சு வச்சேன் அப்படிங்கிற உண்மையை ஒத்துட்டு இருந்திருக்காரு. விஜயகுமார் ஏன் தன்னுடைய மனைவியவே கொலை பண்ணாரு, இந்த கொலைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் தனலட்சுமி இவங்க ஒரு அழகான காதல் ஜோடி. கடந்த 18 வருடங்களுக்கு முன்னாடி 2 பேருமே காதல் திருமணம் பண்ணி என்ன அழகா வாழ்க்கையை தொடங்கி வந்திருக்காங்க. இந்த விஜயகுமார் அப்படிங்கிறவரு ஒரு லாரி டிரைவரு. இந்த தனலட்சுமி அதிகமா படிக்கல, ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப பெண்ணா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவர் இந்த விஜயகுமார் லாரி டிரைவர் அப்படிங்கிறதுனால அவர் 1 வாரம் 2 வாரம் அப்படின்ட்டு அவர் டியூட்டிக்கு போயிடுவாரு. சில சமயம் 1 நாள் 2 நாள்ல கூட திரும்பி வந்துருவாரு. இந்த மாதிரியாக வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. இந்த தனலட்சுமி அதிகமா படிக்கல அப்படிங்கிறனால இவங்க வேலைக்கு போனாக்கா பொருளாதார ரீதியா ஒரு உதவியா இருக்குமே அப்படின்ட்டு 2 பேருமே ஆலோசனை பண்ணி இந்த தனலட்சுமி அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை கடந்து போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுக்கு 16 வயதுல ஒரு பொண்ணும் 13 வயதுல ஒரு பொண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு வயசு 5.5 வயசு ஆகுது. அவங்களுடைய மூத்த பொண்ணு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல தங்கி 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்த 13 வயது அந்த பொண்ணு அந்த பையனும் தான் இவங்க கூடயே இருக்காங்க. அப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமும் ஏற்படுது உங்களுடைய வாழ்க்கையில. இந்த விஜயகுமார் அடிக்கடி வெளியூர் போயிடுறாரு லாரி ஓட்டிக்கிட்டு. இவங்க தனலட்சுமி அக்கம் பக்கத்துல வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போன இடத்துல வேலை அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தங்கும் போது அவங்களுக்கு தகாத உறவுகள் ஏற்படுது. அப்படி தகாத உறவுகள் ஏற்படும் போது அந்த தகாத உறவுகளை பார்த்த அக்கம் பக்கத்தினர் விஜயகுமார் சொல்றாங்க, விஜயகுமார் தன்னுடைய மனைவிய பல முறை கண்டிச்சிருக்காரு. பல முறை கண்டிச்சுமே அந்த தனலட்சுமி மீண்டும் மீண்டும் அதே தவறாக செஞ்சு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 16 வயதுல ஒரு பொண்ணும் 13 வயதுல ஒரு பொண்ணும் 5.5 வயதுல ஒரு பையனும் இருக்காங்க. அழகான குடும்பம், ஏன்னா அருமையா வாழ்க்கையை சூப்பரா கொண்டு போகலாம். ஆனா இந்த தனலட்சுமி அப்படிங்கிறவங்க தகாத உறவு ஏற்படுத்திக்கிட்டு குடும்பத்துக்குள்ள பல குளறுபடிகளை உருவாகிட்டே வந்திருக்காங்க. இதனாலே 2 பேருக்குமே கணவன் மனைவிக்கு நடுவுல பல பிரச்சனை வந்திருக்கு. அடிக்கடி தகராறுகள் வந்திருக்கு, அடிக்கடி பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி குடும்பத்துல நிம்மதி இல்லாம பல பிரச்சனைகளை உருவாகிட்டே இருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் இந்த விஜயகுமார் லாரி ஓட்டுறதுக்காண்டி கிளம்பி வெளியூர் போயிறாரு. அந்த சமயத்துல இந்த 13 வயது அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த தனலட்சுமி படத்துக்கு போவான்னு கூட்டு போயிடுறாங்க. அப்படி படத்துக்கு போகணும்னு கூட்டு போனா இவங்க 2 பேரும் மட்டும் போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவங்களுடைய பழக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குமரேசன் அப்படிங்கிற இன்னொரு நபரையும் சேர்த்து கூட்டு போயிருக்காங்க படத்துக்கு. என்ன போன அப்படின்னா நூறுசாமி அப்படிங்கிற ஒரு படத்துக்காண்டி இந்த 3 பேருமே போயிருக்காங்க. அப்படி படத்துக்கு போயிருக்காங்க, படம் பார்த்துருக்காங்க. ஏன்னா படம்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணை கொண்டு வீட்டுல இறக்கி விட்டுட்டு இந்த குமரேசனும் அந்த தனலட்சுமியும் யார்கிட்டையும் சொல்லிடுறாங்க படத்துக்கு போனங்களாம், நாங்க அப்புறமா வர்றோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு தன்னுடைய அப்பா வந்தோம்னா அப்பா அங்க படத்துக்கு போனோம் அப்படின்ட்டு மனசுல வச்சிருக்காம தன்னுடைய அப்பாட்ட சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னோன்ன அந்த விஜயகுமார் கேட்கிறாரு, யாராருமா போனீங்க படத்துக்கு அப்படின்னோடனே நானும் அம்மாவும் அப்புறமா அம்மா கூட இன்னொரு அங்கிள் ஒருத்தவங்க வந்தாங்க, 3 பேர் தான் போயிட்டு வந்தோம். என்னை அம்மா வீட்டுல இறக்கி விட்டு அவங்க 2 பேரும் வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு பகீர்னு தூக்கி வீசிடுச்சு. என்னடா இவங்க இப்படி தகாத உறவுல ஏற்படுறாங்கன்னா சாட மாலையா தான் நம்மளுக்கு வந்துச்சு. இன்னைக்கு தன்னுடைய பொண்ணே சொல்லுது, தன்னுடைய பொண்ணு சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வந்திருக்கு, கூட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு சரியான கோபத்துல இருந்திருக்காரு இந்த விஜயகுமார். தன்னுடைய மனைவி வந்தோடனே வாக்குவாதமா இருக்கு, வாக்குவாதமாயே தூங்கி முடிச்சுட்டாங்க. 2 பேரும் எல்லாருமே தூங்கிட்டாங்க.
தூங்கி முடிச்சுட்டு காலைல எந்திரிச்சு குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனோம்னா மறுபடிக்கும் விஜயகுமாருக்கும் தனலட்சுமிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் ஏற்பட்டதுல தன்னுடைய மனைவியினுடைய கைகளை கட்டி வாயில வந்து துண்டை வச்சு அமுக்கி கிறண்டக்கால இருக்கக்கூடிய நரம்ப கிறண்டக்கால அறுத்து என கொடூரமான முறையில கொலை பண்ணிடுறாரு இந்த விஜயகுமார். கொலை பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல, புதைக்கணுமா எரிக்கணுமா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் கட்டி கையை காலெல்லாம் கட்டி நம்ம அந்த அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பரன்ல தூக்கி மேல போட்டுறாரு. அதுக்கப்புறமா குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வராங்க, அம்மாங்கன்னு கேக்குறாங்க. அப்படி அம்மாவை கேட்கும்போது அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, இப்படி அம்மா வேலைக்கு போயிட்டாங்க வரலன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது, வீட்டுக்குள்ள வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்துல எல்லாம் சந்தேகம் ஏற்படுது, என்னப்பா அவங்க வீட்டுல இருந்து துர்நாற்றம் ஏற்படுது, என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறமாக காவல்துறைக்கு வந்து போலீஸுக்கு வந்து தகவல் போகுது. போலீஸ் வந்து உள்ள எல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது மேல பரன்ல பார்த்தாக்க ஒரு பெண் சடலம் அழுக நிலைமையில மீட்டெடுக்கிறாங்க. இந்த விஜயகுமாரை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல ஒத்துக்கிறல. போலீஸுக்கே காவல்துறைக்கே உரிய ஒரு பாணின்னு ஒண்ணு இருக்கும், விசாரிக்கிற பாணி ஒண்ணு இருக்கும். அந்த முறையில அவங்க விசாரிச்சோன்னா வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி தகாத உறவுல என் மனைவி போய்கிட்டு இருந்தாங்க, வேற வழி இல்லாம 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. வாக்குவாதம் ஏற்பட்டு நான் வந்து என் மனைவியை வந்து நான் கொண்டுட்டேன், வேற வழி இல்லாம நான் பரன்ல தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அப்படியே அந்த குழந்தை அந்த 13 வயசு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகிட்டையும் இந்த காவல்துறை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல இந்த மாதிரி நாங்க படத்துக்கு போயிட்டு வந்தோம், அங்கிளோட போயிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த குழந்தையும் வந்து வாக்குமூலம் கொடுத்துறாங்க. வாக்குமூலம் கொடுத்தோன்னே விஜயகுமார் தான் அவங்களுடைய மனைவி வந்து கொலை பண்ணாரு அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டு அவர் வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அழகானது. குடும்பத்துல 1000 பிரச்சனைகள், சண்டைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல. ஆனா தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு, தன்னுடைய குழந்தைகளுக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னொரு ஆணோடு ஒரு பழக்கம் ஏற்படும் போதுதான் அந்த குடும்பம் வந்து நாசமா போறதுக்கு முதல் படி எடுத்து வைக்குது. இந்த தனலட்சுமிக்கும் விஜயகுமாருக்கும் 16 வயதுல ஒரு பொண்ணு, 13 வயதுல ஒரு பொண்ணு, 5 வயசுல ஒரு பையன். அழகான குடும்பம். இவர் வந்து வீட்டுல படுத்துக்கிட்டே இருக்கல, அழகா லாரி ஓட்ட போறாரு, வேலைக்கு போறாரு, கை நிறைய சம்பாதிச்சுட்டு வர்றாரு. இந்த அம்மா தனலட்சுமியும் வேலைக்கு போகுது. ஏன்னா அவங்களால முடிஞ்ச சம்பாதித்த ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு வராங்க. அழகா வந்து பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சுக்கிட்டு அழகா குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த வேலையில இந்த மாதிரி கேவலமான ஒரு உறவுகள், ஏன்னா 3வது நபர் வந்து உள்ள வரும்போதுதான் அந்த குடும்பம் வந்து நாசமா போறதுக்கு ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான இந்த செயல்கள்ல இந்த மாதிரியான சில பெண்கள் ஏற்படுறதுனால ஒரு குடும்பம் அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய படிப்பு எல்லாமே பாதிக்கப்படுது. இன்னைக்கு இந்த விஜயகுமார் வந்து தன்னுடைய மனைவியை கொண்டுறாரு. ஏன்னா அவரு வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு, அந்த அந்த மனைவி வந்து செத்து போயிருது. ஏன்னா ஆனா இன்னைக்கு தெருவில் அடிக்க போறது யாரு? அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் படிப்பு செலவுக்கு, பொருளாதார ரீதியா, சாப்பாட்டுக்கு, வீட்டு வாடகை கொடுக்க என்ன பண்ணுவாங்க? அதை யோசிச்சு பாக்குறாங்களா ஒரு நிமிஷம்? இந்த மாதிரியான கேவலமான கீழ்த்தரமான பெண்கள்லாம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு சின்னாபின்னமா போகுது. அப்படி என்ன அடிப்படுத்தி உங்களுக்கு வந்து இன்னொரு ஆண் கேக்குது? தன்னுடைய கணவர் இருக்கான், தன்னுடைய கணவர் இருக்கும்போது ஏன்னா இன்னொரு ஆணோடு கேவலமான தகாத முறையில பழக்கம் ஏற்படுற பெண்களை வந்து வெளிநாடுகள்ல, அரபு நாடுகள்ல எல்லாம் கல்லால அடிச்சு கொள்ற சட்டத்தை தான் நம்ம இந்தியாவுல, தமிழ்நாட்டுல கொண்டு வரணும். அப்படி இந்த மாதிரி தகாத உறவுல அந்நிய ஆண்களோடு, அந்நிய பெண்களோடு பழக்கம் ஏற்பட்டு அவங்களோட உறவுல இருக்கிறது வந்து சட்டப்பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டா கல்லால் அடிச்சு துடிக்க கொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சட்டங்களை கொண்டு வந்து வெளிநாட்டுல, அரபு நாடுகள்ல மாதிரி சட்டங்களை கொண்டு வந்தா தான் இந்த மாதிரியான கேவலமான மூதேவிகள், ஏன்னா மூதேவி முண்டங்கள்லாம் வந்துகிட்டு திருந்தும். இப்படி அடுத்தவனோட போய் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு குடும்பமே நாசமா போய் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தன்னுடைய கணவனுடைய வாழ்க்கை எல்லாமே நாசமா போச்சு. இந்த அறிவுட்ட நாதாரி அந்த மூதேவி முண்டையை அடிச்சு விரட்டி விட்டுட்டு, ஏன்னா இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அழகா வந்துகிட்டு குடும்பத்தை கொண்டு போயிருக்கலாம். அவளை வந்து கொண்டதுனால இவனும் உள்ளக போயிட்டான். இன்னைக்கு விஜயகுமார் உள்ளக போயிட்டான், இவன் உள்ளக போனதுனால அந்த பிள்ளைகள் எல்லாம் தெருவுக்கு போக போகுது. இன்னைக்கு இந்த மாதிரியான கேவலமான ஒரு ஜென்மங்கள்லாம் வந்து இருந்துச்சுன்னா ஏன்னா அப்படியே விரட்டி விட்டுட்டு குடும்பத்தை வந்து அப்படியே ரன் பண்ணுங்க, சரியா? நீங்களும் அவ போய் கொலை பண்றது, ஏன்னா அந்த மாதிரி திருத்தலாம் முயற்சிக்காதீங்க, திருத்த முடியாது.
அப்படி ஒரு எண்ணம் வந்து அந்த பெண் போறாங்க அப்படின்னா அவங்க திருத்த முடியாது. சரியா? அப்படியே ஓடிருங்க அப்படின்னு விரட்டி விட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு ஏதோ உங்களால முடிஞ்சது அப்படி வாழ்க்கையை அப்படி அழகா கொண்டு போகலாம் முடியும். இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டீங்க. இன்னைக்கு இந்த விஜயகுமார் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறி நிக்குது. இதெல்லாம் வந்துகிட்டு கடுமையான சட்டங்கள் இந்த மாதிரி அந்நிய ஆணோடைய அந்நிய பெண்ணோடைய வந்து இந்த மாதிரியான உறவுகளில் ஈடுபட்டாக்கா கல்லால அடிச்சு துடிக்க கொல்லணும், கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு சட்டம் ஏற்றப்பட்டதான் இந்த மாதிரியான தவறுகள்லாம் திருத்தப்படும். நானும் வருவேன் தனி ஒருவனாய்